My dear students, this is class 12 maths exercise 1.1ல question number 13 பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. A, B, Cன்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளை x கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா AXB ஈக்குவல் டு C. இப்போது நமக்கு x தான் வேணும். இவங்க ரெண்டு பேரையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது இன்வெர்ஸ் ஆகும். பட் இந்த பொசிஷன்ஸ் மாறாது. ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற A அந்த பக்கம் போனாலும் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு தான் போகும் A இன்வர்ஸ். செகண்ட் பொசிஷனில் இருக்கிற தேர்டு இடத்துல இருக்கிற தேர்டு பொசிஷனில் இருக்கிற B வந்து தேர்டு பொசிஷனுக்கு தான் போகும் இன்வெர்ஸ் ஆகிட்டு. ஸோ C நடுவில் வந்துடும், B இன்வர்ஸ் வந்து லாஸ்ட்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ். நம்ம இந்த ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு A இன்வர்ஸ் அப்புறம் B இன்வர்ஸு. ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். A என்னான்னு பார்த்தீங்கன்னா 1 -1 2 0. ஓகேவா? அப்போ டெட்டர்மெண்ட் வேல்யூ A வந்து 1 × 0 0, லீடிங் டயகனல் வந்து 0 வந்துடும். அடுத்த டயகனல் வந்து -2, அதாவது +2. ஓகேவா? ஸோ அட்ஜாயிண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸின்னு சொன்னேன். லீடிங் டயகனலுடைய மெம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்த செகண்டரி டயகனலுக்கு வந்து சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போது A இன்வர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2, அதாவது டெட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 1 கடியில் போடணும், ரெசிப்ரோக்கல் ஆக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் A வந்து பக்கம் வச்சிடணும். 0 1 -2 1 ஆச்சு. அடுத்து B எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்கலாம். 3 -2 1 1. அப்போ டெட்டர்மெண்ட் வேல்யூ ஆஃப் B ஈக்குவல் டு லீடிங் டயகனல் 3 1 is 3, செகண்டரி டயகனல் -2. அப்போ என்ன ஆகும்? 3 + 2 5 ஆகிடும். அடுத்து அட்ஜாயிண்ட் B என்ன பண்ணணும் சொன்னேன்? 2/2 மேட்ரிக்ஸ் தானே. அப்போது லீடிங் டயகனல் மெம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். அப்போது செகண்டரி டயகனலுக்கு வந்து சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்போது B இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 1 கடியில் போடணும், அட்ஜாயிண்ட் B வந்து பக்கம் எடுத்து எழுதணும். 1 2 -1 3. ஓகே, நமக்கு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் ரெண்டும் இப்போ தெரியும். இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம், நம்ம x கண்டுபிடிக்க போயிடலாம். ஸோ x ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு A இன்வர்ஸு 1/2 0 1 -2 1. அடுத்து C எடுத்து எழுதணும் நடுவில். C என்னன்னு பாருங்கள், 1 1 2 2 1 1 2 2 எழுதியாச்சு. அதுக்கப்புறமா B இன்வர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். 1/5 1 2 -1 3. இப்போது இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணி கடைசியாக வச்சிடலாம். 1/2 × 1/5 1/10. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? 0 × 1 0, அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0 × 1 0, 1 × 2 2 தான். செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 × anything 0, 1 × 2 2 தான். ஓகேவா? அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -2 × 1 -2, 1 × 2 +2. தென் செகண்ட் காலம் -2 × 1 -2, 1 × 2 +2. இப்போது இவரை எடுத்து பக்கம் வச்சிடலாம். 1 2 -1 3. தென் 1/10 அப்படியே இருக்கட்டும். இது ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 2 2 0 0ன்னு வந்துடும். பக்கம் 1 2 -1 3 இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணோம். ரோ பை காலம் ஈக்குவல் டு 1/10 2 × 1 2, 2 × -1 -2, 2 2s are 4, அதாவது செகண்ட் காலம் போயிட்டேன். 2 2s are 4, 2 3s are 6. தென் 0 × anything 0 தான் வரும். அப்போ 0 0, இங்கேயும் 0 0. ஸோ ஃபைனலி நமக்கு x ஈக்குவல் டு முன்னாடி ஒரு 1/10 இருக்குது, மறந்துடாதீங்க. உள்ளே வந்து இங்கே பாருங்கள் 2 -2 0, 6 + 4 10, அகெயின் 0 அகெயின் 0. ஸோ இங்கே மட்டும் ஒரு 10 வருது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த 10ஐயும் நான் வெளியே எடுக்க போகிறேன். 1/10 ஏற்கனவே இருக்குது, அந்த 10 நான் வெளியே எடுத்துட்டேன்னா 0 10 இருந்த இடத்துல 1, மீதி எல்லாம் 0.
இப்போ 10 கேன்சல் ஆகிடுச்சுன்னா x ஈக்குவல் டு 0 1 0 0. ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.